பொன்னியின் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கண்ணன், வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம். நேரலையை பார்க்கின்ற நேரத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். தேர்தல் பரபரப்பு சூடுபிடித்திருக்கிறது. திமுகவில் வைத்திலிங்கம் இன்று இணைந்திருக்கிறார். அதிமுகவின் மூத்த முன்னோடி தலைவர், ஒரத்தநாடு தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஓபிஎஸ் அணியில் நீண்ட நெடிய காலம் பயணித்தவர். உங்களுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர். முதலில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன? அவருக்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதாவது உறுதி அளிக்கப்படவில்லையா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவது தொடர்பாக எந்த விதமான உறுதியும் அளிக்கப்படவில்லையா? என்ன காரணம் அவர் வைத்திலிங்கம் இவ்வளவு காலம் ஓபிஎஸ் அணியோடு பயணித்து விட்டு இப்போது அவர் திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம்? மனோஜ் பாண்டியன், அதை தொடர்ந்து மருது அழகராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்னம், இதை தொடர்ந்து இப்போது திமுகவில் இணையும் மூத்த டெல்டா மாவட்ட ஒரு அதிமுகவின் முன்னோடி தலைவர், 4 முறை ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்று அவர் திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம் சார்? 2026 தேர்தலுக்கு பின்னால் ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சொல்ல போறீங்களே தவிர ஃபியூச்சரை சொல்ல முடியாது. ஒரு நாள் நாடு அண்ணன் ஓபிஎஸ், நீ பல்லூட்டியார் அண்ணன் இருந்தாரா இல்லையா தெரியல, ஞாபகம் இல்ல, ஜேசிடி பிரபார், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன் உட்காந்து பேசிட்டு இருந்தா எனக்கு அட்வைஸ் பண்ணார் கண்ணன், நீங்க திமுகவுக்கு போயிடாதீங்க, திமுகவுக்கு நீங்க போறதா செய்தி வருது, அப்புறம் நீங்க போய் மாட்டிக்காதீங்க, ஒரு நாள் கூத்திட போகுதுன்னாரு. வைத்திலிங்கம் கூட சொன்னாரா? எல்லாரும் இருந்தாங்க அவர் சொன்னது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பார்த்து சிரிக்கிற மாதிரி அவர் உள்ள போயிட்டாரு, டிஎம்கேக்கு போயிட்டாரு. சோ எவ்வளவு இந்த கட்சியை சிதைக்க முடியுமோ சிதைத்து, இந்த எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்? ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் வானில் வீழ்ந்தார் என்று சொன்னால் அது காரணம் பழனிசாமி அல்ல, ஓப்பனாவே சொல்றேன், வைத்திலிங்கம் தான் காரணம். ஏதாவது ஒரு ப்ரொபோசலை கொண்டு போய் சொன்னோம்னா நாங்க லீடர்ஸ், உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓபிஎஸ் கண்ணன் சந்தோஷம் போன் போடு வைத்திலிங்கத்துக்கு, மண்டலமா பிரிக்கணும்ன்ற புகழ்ச்சி, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் இப்ப வேணானே, அதை நம்ம அப்புறமா வச்சுக்குவோம், உடனே வைத்திலிங்கம் சொல்லிட்டாரு நம்ம அப்புறமா வச்சுக்குவோம். இப்படித்தான், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதையும் மீறி தமிழ்நாடு பூரா கூட்டு போனது என்னுடைய முயற்சியால. மீட்டிங் நடந்தப்ப தகராறு பண்ணி எல்லா இடத்துக்கும் பொய்யாகணும் இப்பயே ஆகணும்னு சொல்லணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் நிர்வாகி முன்னாடி எடுத்த முடிவு அதை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. அதுல வேற வழி இல்லாம அனௌன்ஸ் பண்ணிட்டார், அவரும் புகழெழுதி ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார். ஆகவே ஓபிஎஸ் உயர்ந்த மனிதராக, முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக, கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு மனிதனை தரைமட்டமாக்கியது வைத்திலிங்கம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால அவர் உண்மையை அவர் தன்னுடைய பிடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் என்று நினைத்துதான் செய்தார். ஆனால் ஓபிஎஸ் அவரோட சாணக்கியத்தனமா எதையுமே ஒரு பொதுக்குழு கூட கூட்ட முன்வராததுக்கு காரணம் வைத்திலிங்கம் மாதிரியே அவர் மேல பழிய போட்டு அப்படியே கொண்டு போயிட்டார். ஒரு பக்கம் உங்களுக்கு செலவும் ஆகாது, ஒரு பக்கம் செயல்பாடு இருக்காது. இதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்துவதற்கு வைத்திலிங்கம் நன்றாக அமைந்தார். அதுதான் உண்மை உள்ள நடந்தது. ஆகவே அப்படித்தான் இருந்தார். நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், இவர்கள் எல்லாம் இனிமேல் போய் என்ன பண்ண போறாங்க நான் கேட்கிறேன். வயதாகி விட்டது, அமைச்சராக இருந்து விட்டீர்கள், முதலமைச்சராக இருந்து விட்டீர்கள். ஆகவே பையனுக்கு சீட்டு கிடைக்குமான்னு போயிருக்கலாம்.